ஒரு பக்கத்தில் பால் நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இன்னொரு பக்கத்தில் நான் தேவைக்கேற்ப ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். ஓகே, இதில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடாகிட்டுருக்கு. சூடாகிற மீன் டைமில் குயிக்காக நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். இந்த மசாலா டீ போடுறதுக்கு ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் தாராளமாக இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இஞ்சி துண்டு, ஏலக்காய், கராம்பு, கருவா, ஸ்ரீலங்கன் பட்டை, ஸ்ரீலங்கன் சின்னமன் ஸ்டிக், அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதில் ஒரு ஆளுக்கு நீங்கள் டீ போடுற ஒரு நபருக்கு 3 ஏலக்காய், 3 கராம்பு, 1 துண்டு இஞ்சி, 1 துண்டு சின்னமன் ஸ்டிக் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ ஒரு 3-4 டீ போடுறேன்னு வச்சுக்கலாமே. பார்க்கலாம் எப்படி பண்ணுறேன்னு. இதில் இப்போ 2 துண்டு இஞ்சி நான் குத்தி போடுறேன். அதில் இருக்கிற சாறு அப்போ தான் தண்ணியில் வரும். அதே மாதிரி ஒரு 7 ஏலக்காய், ஒரு 9 கராம்பு, 9 ஏலக்காய் மாதிரி எடுத்து. இப்போ ஒரு பீஸ் சின்னமன் ஸ்டிக். பார்த்தீங்களா, இட்ஸ் டன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த கொதிச்ச தண்ணியில் வந்து நாங்கள் எடுத்து குத்தி வச்சுருக்கிற இந்த மசாலாவை போட்டுடலாம். ஏலக்காய், கராம்பு, கருவா, இஞ்சி துண்டு. இது கொதிச்சுட்டு இருக்கும்போதே நான் வந்து முன்னாடியே நான் அதை குத்தி போடல. என்னென்னு சொன்னால் அந்த வாசனை வெளியே போயிடும். ஸோ ஒரு 3-4 மிளகு மாதிரி இருக்கும் இதில். ஓகே, மிளகு பவுடர் நான் கொஞ்சம் போடுறேன். தட்ஸ் இட். நல்லா அவியட்டும். அது நல்லா கொதித்து வரும் பொழுது அதில் இருக்கிற வாசனை எல்லாம் அந்த தண்ணியில் வந்துடும். இதோட அதுக்கப்புறம் நான் வந்து தேயிலை சாயம் எடுக்கணும். இதிலேயே வந்து நான் தேயிலை இலை உதிரமாக இருக்கிறத அது இதில் போட போகிறேன். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இதில் ஒரு 2 டீஸ்பூன் தேயிலை நான் போடுறேன். அதுவும் சேர்ந்து கொதிக்கட்டும். ஒரு few minutes கொதிச்சோன்னா நாங்கள் இதை வடிகட்டி பாலோட கலந்துட்டு சுகர், நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம். தேன் ரொம்ப நல்லது. சுகரை கட் பண்ணிவிட்டு எல்லோரும் வீட்டில் ஹனி போட்டு டீ காஃபி குடிங்க. அது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். பாருங்கள், அது ஸ்ரீலங்கன் தேயிலை தான். இதுவும் ரொம்ப அழகாக சாயம் வந்துருச்சு. Let it boil for another few seconds. கொதிச்சிருச்சு. இந்த கொதிச்சதோட நான் காய்ச்சி இருந்த பாலையும் இதில் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ டீ சாயம் இறங்கி மசாலா இறங்கி எல்லாம் பாலில் நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்கள், பபுள் வருது. இந்த ஃபியூ பபுள்ஸ் வரும்பொழுது நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த டீயை அப்பா இப்போ அப்படி இருக்குது வாசம். வீடே கம்மகமான்னு இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்குது. இவ்வளோ டைம் எடுத்து டீ போடணுமான்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? ஒரு நாள் போட்டு குடிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இதைத்தான் கேட்பாங்க. எதுவுமே நாங்கள் ருசியாக குடிக்கணுமெண்டா கொஞ்சம் டைம் எடுத்து செய்யணும். அவசரமாண்டா இங்கிலீஷ் டீ தான் போட்டு குடிக்கணும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இதை இப்போ கப்பில் ஊற்றி பார்க்கலாம். டீ இப்போ நான் வடிகட்டி எடுத்திருக்கேன். அந்த வடிகட்டின டீ இப்படி 4 வாட்டி நீங்கள் ஆற்றணும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி இந்த மசாலா டீயை பாருங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாக இந்த இன்க்ரீடியன்ஸ் பிடிக்கும். Superb.